ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, காலேஜ் பிள்ளைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சோம்னா அது ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்டு புதினா எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி தலையெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதனால் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதிலேயே உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், அதே ஸ்பூன் அளவில் கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வணக்கி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க நீங்கள் அதை வணக்கி விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் அப்படியே கரிஞ்சு போயிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு அதை வணக்கி விட்டுக்கோங்க. அது பாதி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அதை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துக்கிட்டு தண்ணி விடாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் தான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா புதினா, அந்த புதினாவை அதில் சேர்த்துக்கோங்க. புதினாவை அதில் சேர்த்துக்கிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி நீங்கள் அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கடைசியில் வேகும் போது சேர்த்தாலும் சேர்க்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க இப்படி தான் இருக்கணும். அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதுலேயே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கிட்டு விதை இல்லாமல் காரம் இல்லாமல் இருக்கு இல்லையா வரமிளகா, அந்த வரமிளகா ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. இது வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புதினா அரைச்சி வச்சோம் இல்லையா, புதினா விழுது, அதை சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதில் ஊற்றிட்டு அதை நல்லா வணக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க இதை நீங்கள் வணக்கி விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே அடியில் கறி பிடிச்சிக்கும், கரிஞ்சு போயிடும். அதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதுலேயே மிளகு சேர்த்துருக்கோம். அதனால் மிளகோட காரமே இதில் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கிட்டோம். அப்போ உப்பு சேர்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வணக்கி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வணக்கி விடணும். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கை விடாமல் இது கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது அதை நீங்கள் தனியாக இறக்கி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்களாம் மதிய டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு போட்டு கிளறி தரத்துக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதே போல் சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி சைடிஷ்க்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சால் போதுங்க. அது லைட்டாக ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா பிரட்டி கொடுத்தீங்க அப்படின்னா மதிய லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது ஒரு வாரத்துக்கு மேலேயே வச்சுருக்கலாம், இது கெட்டு போகாது. அதனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட ரெசிபி எப்படி வந்துச்சு, இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.